வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து காலையிலேருந்தே என்னடா பிஜேபி பற்றியே பேசிகிட்டு இருக்குமே நினைக்கும் போது தொடர்ந்து பிஜேபி பற்றியான செய்திகள். ஏன்னா பிரதமர் மோடி நாடாளுமன்றத்தில் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசின உடனேயே அதை பார்த்த உடனேயே நமக்கு தோணுனது. ஏன்னா இது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஜேபின்னு ப்ரிப்பரேஷனே தேவையில்லை. பிரதமருடைய வார்த்தையை பார்க்கும்போது ஒன்று தெரியுது, இப்போ அவங்க இந்த 10 ஆண்டுகளை பற்றி பேசவே இல்லை. ஆங்கிலேய படையெடுப்பு, முகலாயர்கள் படையெடுப்பு, அதாவது இந்திரா காந்தி காலத்தில், நேரு காலத்தில் 370 பிரிவு, இப்படி பழைய விஷயங்கள். அப்புறம் ஏற்கனவே அவங்க பண்ண ஊழல், 2G அலைக்கற்றை ஊழல், அதுவும் இல்லாமல் அந்த பணம் எப்படி காங்கிரஸ் ஆட்சியில் வீணாக்கப்பட்டது, அது குறிப்பாக கொரோனா காலத்தில் நாங்கள் எப்படி சிறப்பாக பணியாற்றினோம்னு சொல்லும் போது நமக்கு டக்கு ஞாபகம் வருது. ஐயோ, கொரோனா காலத்தில் நீங்கள் சிறப்பாக பணியாற்றலைங்க, 25,000 கோடி நீங்கள் தப்பாக செலவு பண்ணிட்டீங்கன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் இந்த கேஸ் நிலுவையில் இருக்குது. அது நீங்கள் எப்படி அதை சரின்னு பேசுகிறீங்க? ஒருவேளை நாடாளுமன்றத்தில் நீங்கள் எதை வேணால் பேசலாம், ஏன்னா கேள்வி இல்லைல்ல, யாரை பற்றி வேணால் திட்டலாம், ஏன்னா முன்னாடி ஆள் இல்லை, என்ன வேணால் பேசிக்க வேண்டியதான். அதனால் அது கைத்தட்டுறதுக்குலாம் ஆள் வேறு இருக்காங்க. மோடி எத்தனை தடவை பேசுகிறாரு, அப்படி பார்த்தா அப்படி கைத்தட்டணும், அதெல்லாம் இருக்குது. அதனால் அந்த ப்ரிப்பரேஷனோட பக்காவாக பேசியிருக்காரு. ஆனால் என்னென்னா இந்த ரீல்லாம் இருந்து போய் ரொம்ப நாள் ஆகுது, மக்கள்லாம் எல்லாம் தெளிவாக தான் இருக்காங்க. அதான் மறுபடியும் சொல்லிட்டுமேங்க, நீங்கள் ஃபேஸ்புக், யூடியூப் எல்லாம் இருக்குது, நீங்கள் யாரையும் ஏமாற்ற முடியாது. ஒரே ஒரு கேள்வி தான் அவர் பேசுனது நமக்கு. ஃபஸ்ட்டு, கொரோனா காலத்தில் சிறப்பாக பண்ணீங்க, என்ன பண்ணீங்க? மறுபடியும் நம்ம சொல்கிறோம், 25,000 கோடி நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்கன்னு கேஸு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கா இல்லையா? ஏன் அதை பற்றி எல்லா பெரும்பாலான பத்திரிகைகள், ஊடகங்கள் ஏன் அதை சொல்லலை? இன்றைக்கி நிலுவையில் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது விஷயம், நீங்கள் என்ன சொன்னீங்க அடிக்கடி, இவ்வளவு நாள் 10 வருஷம் ராஜா அவர்கள் ஊழல் பண்ணது உங்களுக்கு தெரியாது, இப்போ என்ன புதுசாக 1,26,000 கோடி? ஏங்க இதெல்லாம் மறுபடியும் சொல்கிறது ரீல்லாம் இருந்து போய் ரொம்ப நாள் ஆகுதுங்க. இதுக்கு தாங்க ஒரு தடவை தண்டிச்சிட்டோம். இன்னும் கூட நமக்கு நிறையா கேள்வி இருக்குது. 1,26,000 கோடி ரைட், ராஜா அவர்கள் ஊழல் பண்ணிட்டார்ப்பா, எடுத்துகிட்டு ஓடிட்டார். இந்த 10 வருஷத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க? இன்னும் குறிப்பாக சொன்னால் காங்கிரஸ் ஆட்சிகள் தானேங்க அவர் சிறையிலேயே இருந்தார். உங்கள் ஆட்சியில் சிறைக்கே போகலையே அவர். நீங்கள் நீதிமன்றம் போனீங்க, நீதிமன்றத்தில் நீதியரசர் சைனி என்ன சொன்னார்? நான் காலையிலேருந்து உட்காந்துருக்கேன், ஆதாரமே கொடுக்கலன்னு சொன்னாரா இல்லையா? உங்கள் கவர்மெண்ட்டாக தானே சொன்னார். நீங்கள் அந்த முயற்சி பண்ணல, நீங்கள் தான் எல்லாத்துக்கும் தண்டனை வாங்கி கொடுக்குறீங்களாச்சே, யோகியனாச்சே. யோகியை வரான் சொம்பெடுத்து வைங்கிற கதை தான் உங்கள் கதை. ஏன் பண்ணல? மறுபடி சொல்கிற, ராஜா அவர்களுக்கு நம்ம வக்காலத்து வாங்கலை. நம்ம என்ன கேட்டால், ராஜா அவர்கள் மோசமானவர், திருடங்கிறீங்கல்ல, ஏன் அந்த திருடனையும் பிடித்து நீங்கள் உள்ளே போடவில்லை? பிரதமர் பதில் சொல்கிறாரா? ஏன் பதில் சொல்ல? நீங்கள் நாடாளுமன்றத்தில் வீரமாக பேசுகிறீங்க, நல்லா ஒன்று தெரியுது. இப்போ நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தை நம்ம எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், பாயிண்ட்டாக எடுத்தோம்னா நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும். நாட்டில் ஊழல் மலிந்து விட்டது, யார் சொன்னது? வினோத் ராய் அவர் தான் அந்த தணிக்கை குழு. அவர் என்ன சொன்னார்? ஐயோ போச்சே 1,26,000 கோடி. சரி, எப்படிங்க போச்சு கணக்குன்னா? இல்லை அது அதாவது இழப்பு. அதாவது முதல்ல ஊழல், அதுக்கப்புறம் இழப்பு. ஊழலுக்கு இழப்புக்கு என்ன சம்பந்தம்? கவர்மெண்ட்டுக்கு இழப்பை ஏற்படுத்தி விட்டார். ஒன்றுமே புரியல. சரி, இந்த பக்கம் கொஞ்சம் யோசிக்கிறவங்களா இருந்தால் யோசிப்பாங்க, ரைட்டுங்க, 2G அலைக்கற்றையில் ஊழல், 5G அலைக்கற்றையை தூக்கி ஃப்ரீயாக எலன் மஸ்க்கு கொடுத்தீங்களே எப்படி? சரி, நீங்கள் உங்களுக்கு பிஎஸ்என்எல் இருக்குது, பிஎஸ்என்எலுக்கு இன்னும் 4Gக்கே அப்ரூவல் கொடுக்கலையே, உங்கள்கிட்ட தானே இருக்குது. நீங்கள் தான் சொல்கிறீங்களே, இந்தியாவின் பாதுகாவலர், இந்தியர்களுக்கு ஒன்றுமென்றால், நீங்கள் தானே சொல்கிறீங்க. நீங்கள் இதுக்கு வெளியில் இருக்கவங்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்க. அதாவது வெளியில் இருக்கக்கூடிய அம்பானி, ஜியோ எல்லாத்துக்கும் கொடுப்பாங்களாம் 5G வரைக்கும். ஆனால் உள்ளே இருக்க பிஎஸ்என்எலுக்கு நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. ஆனால் இந்திய பொருட்களை வாங்க வேண்டும், தேசப்பட்டில் எங்களை எடுத்துக்கொள்ள யாருமே இல்லை, பாதுகாப்பு தான் முக்கியம். மறுபடியும் சொல்கிறோம், பாதுகாப்பு சம்பந்தமான விஷயத்தில் நீங்கள் எவ்வளோ கோட்டை விட்டுருக்கீங்கிறது உள்ளே வந்தாங்களே சீனாக்காரங்க, அதை பற்றி தெரியும். அந்த உங்ககிட்ட இதாக இருந்தார், காஷ்மீரில் ஆளுநராக இருந்தார் சத்யபால் மாலிக், அவர் என்ன சொன்னார்? இராணுவ வீரர்கள்லாம் போகிறாங்க, பாதுகாப்பு இல்லை, விமானம் கொடுங்கன்னு கேட்கும்போது விமானத்தை அழுக்காமல் ஃபோனை டப்புன்னு வச்சவர் தானுங்க நீங்கள். இராணுவ வீரர் சத்தத்துக்கே நீங்கள் தானே காரணம்னு தானே அவர் சொன்னார். அதுக்கு என்ன பதில்? ஃபோன் பண்ணதுக்கு நீங்கள் எதுக்கு ஃபோனை கட் பண்ணீங்க? இது இப்போ சொன்ன உடனே, அதாவது பிரைம் மினிஸ்டர்கிட்ட நான் பேசினேன், அந்த பிரைம் மினிஸ்டர் ஃபோனை கட் பண்ணிட்டு வாயை மூடு அப்படின்னு சொன்னார் அப்படின்னு இப்போ சொல்கிறாரு. நீங்கள் போட்டவர் தானே, உங்களை பற்றி இவ்வளோ தூரம் நல்ல சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு, அதை பற்றி எதாவது பேசுனீங்களா? அந்த இறப்புக்கு, அந்த ராணுவ வீரர்கள் இறப்புக்கு யார் பதில் சொல்கிறது? கேட்டால் புல்வாமா தாக்குதல் உருட்ட வேண்டியது. சீனாவை பற்றி நீங்கள் பேசவே மாட்டேது. லடாக்கில் உள்ளே வந்துட்டாங்கன்னா ஐயோ உள்ளேயே வரல நீங்கள். அதுக்கப்புறம் ராகுல் காந்தி போய் ஆமாங்க உள்ளே வந்துட்டாங்கன்னா ஆமாங்க வந்துட்டாங்க அப்படிங்கிறது என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்கீங்க? சீனான்னு நீங்கள் பதிலே பேச மாட்டீங்க. இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் பிரைம் மினிஸ்டர் பேசியது 10 வருஷத்தில் நாங்கள் என்ன சொன்னீங்க? 10 வருஷத்தில் 25,000 கோடி மக்களை வறுமையிலிருந்து மீட்டோம், 25 கோடி மக்களை வறுமையிலிருந்து மீட்டோம். சூப்பராக பேசுனீங்க.
25 கோடி மக்களை வறுமையில் மீட்டிங்க. எல்லாம் கூகுள்லாம் தட்டி பார்த்தோன்னா ஆமாங்க, 25 கோடி மக்களுக்கு இவங்க வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதே கஷ்டம்னா ஆமாங்க, மோடி சொன்னால் தான் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறீங்க மக்களே பாருங்கள், மோடி அவர்கள் எல்லாருக்கும் காசு கொடுக்க போகிறார். அதுக்காக என்ன பண்ணீங்க, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கன்னு எல்லாரும் போய் அந்த ஆதார் கீதாரு அது வேற, ஆதார இன அதை இன இதை இனன்னு கையில் காசு இல்லை, ஆனால் அதை இன இதை இன நிறைய பிரச்சனை. அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவோம், அதை கட்டுங்கள் இதை கட்டுங்கள்னு டெய்லி டைலாக் வேறு. சரி ரைட்டு, மோடி தான் சொல்கிறாரு, ஆனால் மோடி தான் சொன்னதை செய்வார் செய்வதை சொல்வார். அவர் தான் நேர்மையை நடையாளம். நீங்கள் இருக்க அண்ணாமலையிலேருந்து மேலே இருக்க அமித்ஷா வரைக்கும் சொல்கிறாருன்ட்டு எல்லோரும் போய் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் தெரியுது, இப்போ கூகுள்லாம் தட்டி பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெரிய மோசடின்னா, அந்த 25 கோடி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி மினிமம் பேலன்ஸ்னு சொல்கிறாங்கல்ல. நீங்கள் போய் முதல்ல இப்போ நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் இவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க, ஜீரோ பேலன்ஸ் இல்லை, மினிமம் பேலன்ஸ். அந்த மினிமம் பேலன்ஸ் கட்டாமல் இவர்கள் 24,000 கோடி சம்பாதிச்சிருக்காங்க. ஏங்க, அதாவது என்னென்னா, சாமானிய மக்கள், சாப்பாட்டுக்கு இல்லாத மக்கள், நீங்களாம் நல்லா இருப்பீங்களா? 25 கோடி மக்களை வந்து நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுன்னு சொல்லி, அவங்க காசு இல்லாதனால தான் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணல, அவங்களை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வச்சு அவங்ககிட்ட மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு பிடிச்சிட்டிங்களே. இதை விட காமெடி அந்த இது நம்ம பேங்க்லேருந்து வர மெசேஜ் நாங்கள் கேட்டோமா? உங்களுக்கு யார் மெசேஜ் அனுப்ப சொன்னது? நாங்கள் போய் பேங்க்கில் போய் கேட்டுக்கிறோம். அந்த மெசேஜ் அனுப்புறதுக்கு அதுக்கு இந்த மெசேஜ் அனுப்பின சார்ஜுன்னு சொல்லிட்டு அது ஒரு 20,000 கோடி. நம்ம என்ன கேட்குறோம்னா, ஏங்க மெசேஜ் அனுப்புனன்னு ஒரு காசு, அக்கௌண்ட்டு கம்மியாக வச்சேன்னு ஒரு மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு ஒரு காசுன்னு இப்படி வந்து மக்கள்கிட்ட இருந்து பூச்சி மாதிரி பிடுங்கி திங்கிறீங்களே. தின்னுட்டு இப்போ வந்து என்னென்னா மக்களை வந்து முன்னேற்றிட்டோம். என்ன முன்னேற்றுறீங்க? இந்தியாவில் வரும். நீங்கள் என்ன சொன்னீங்க, 35 ரூபாய்க்கு பெட்ரோல் கொடுக்குறேன்னு நீங்கள் நம்ம கோவம் ஒருத்தெல்லாம் பேசும்போது நிறைய பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஏன் நம்ம இந்த விஷயத்தை சொல்கிறோம்? இன்றைக்கி பிரதமருடைய பேச்சு நம்ம என்ன நினச்சோம்? பிரைம் மினிஸ்டராக 10 ஆண்டு மோடி அவர்கள் வந்தார், நாட்டுக்கு இந்த மாதிரி பாருங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். நம்ம என்ன கேட்குறோம்னா, ரஃபேல் அந்த விமானங்கள் காங்கிரஸ் ஆட்சியில் வாங்க சொன்னது ரைட். நீங்கள் வந்து அதிகமாக விலை கொடுத்து வாங்கினீங்க. அதிகமாக விலை கொடுத்து ஏன் வாங்கினீங்க? ஒன்று. இன்னொன்று, ஃப்ரான்ஸுக்கு நீங்கள் போயிட்டு வரீங்க. போயிட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே 35 விமானங்கள் தயாரிக்கிறது, இங்கே தான் தயாரிக்கணும்னு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஒப்பந்தம் போட்டிருக்கு. அந்த 35 விமானங்களும் இங்கே நம்ம வந்து பண்ணியிருந்தா இங்கே இருக்கவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கணும்ல, தொழிலாளர்களுக்கு. நீங்கள் தான் தொழிலாளர்களின் பாதுகாவலராச்சே, எதுக்கு அங்கே போய் பண்ணீங்க? இப்போ அதில் ரேட்டும் அதிகம். அதை பற்றி நீங்கள் பேசவே மாட்டீங்க. அப்புறம் அந்த பெகாபஸ் மென்பொருளை ஏன் நீங்கள் வந்து வாங்கினீங்க? இங்கே இருக்கவங்களுடைய ஒட்டு கேட்குறது. சரி, ஒட்டு கேட்குறது எதிர்கட்சிகள் தான் ஒட்டு கேட்குறீங்கன்னு பார்த்தா, எதிர்கட்சிகளும் ஒட்டு கேட்குறீங்க, உங்கள் கட்சியாரங்களே ஒட்டு கேட்குறீங்க. இப்போ என்னென்னா எல்லாரும் பதில் பேச முடியாமல் தவிக்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து மோடி அமித்ஷா அந்த 2 பேர் வந்து, அதாவது இந்த பேசிகிட்டு இருக்கும்போதே மோடி அமித்ஷாங்கும் போது நம்ம கனிமொழி அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டாங்க, அதை பார்த்துருப்பீங்க. அது மோடி அவர்கள் வந்து குஜராத்துடைய முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு பேசினது பாருங்கள், மாநிலத்துக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, மாநில உரிமை மன்மோகன் சிங் இப்படி பண்ணிட்டாருன்னு. அதுக்கப்புறம் இப்போ அவர் பேசுகிறது இதை வச்சு முன்பு பின்பு, அதாவது தொடர்ந்து மோடி அவர்கள் இன்னைக்கு ஒருத்தர் வந்து அமைதியாக இருந்தால் கூட மக்கள் சரி ஏதாவது ஓட்டு போட்டிருப்பாங்க. இன்னைக்கு மோடி அவர்களுடைய பேச்சை வச்சு ஒன்று நம்ம புரிஞ்சுக்கிறோம். ராமர் கோயில் இந்த ராமர் கோயில் ஒன்றை வச்சுக்கிட்டு அதை வந்து அப்படியே நீர்த்து போகாமல் அப்படியே மெட்டீரியல் ஆக்குறார். ராமர் கோயிலை நான் தான் கட்டினேன், ராமர் கோயிலை நான் தான் கட்டுறேன் அப்படின்னு சொல்கிறார். ஒன்று. இன்னொன்று, அமித்ஷா சொன்ன அருமையான வார்த்தை, இந்த வரக்கூடிய தேர்தல் ஊழலுக்கு எதிராக. அப்போ என்னென்னா, நாங்கள் இதை செய்தோம் அப்படிங்கிற மாதிரியான தேர்தல் இல்லை. எந்த ஊழல்? 10 வருஷத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் இருந்ததில்ல அந்த ஊழல். 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் காங்கிரஸ் தான் மறந்துட்டாங்களே. தொடர்ந்து நம்ம இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கோமா? இவங்க சொன்னாங்க. நம்ம என்ன கேட்குறோம்னா, ஏற்கனவே இந்த ஊழலுக்கு எதிராக இவங்க 3-4 பேர் வந்தாங்க. யார்? கிரண்பேடி, அண்ணா ஹசாரே, அதுக்கப்புறம் வந்து ரவிசங்கர் பிரசாத். இவங்கெல்லாம் யோக்கியங்க பாருங்கள், எழுதி வச்சுக்கோங்க இவங்களெல்லாம். அந்த கிரண்பேடியை தான் நீங்கள் என்ன பண்ணீங்க, அவங்க ஒரு ரவி மாதிரி, அவர் ஒரு ஐபிஎஸ். இங்கே அண்ணாமலை இருக்கார்ல, அண்ணாமலை வெளில வந்துட்டார். ரவி மாதிரி அவர் ஒரு புத்திசாலி. கிரண்பேடி அவர்களை நீங்கள் என்ன பண்ணீங்க, தூக்கிட்டு வந்து பாண்டிச்சேரியில் போட்டிங்க. அந்த மாதிரி கவர்மெண்ட் நடத்த விட்டுச்சா? அதாவது ஊழலுக்கு எதிராக போராடிய கிரண்பேடி அவர்களை பிஜேபி ஏன் சப்போர்ட் பண்ணுறாங்க? ஊழலுக்கு எதிராக நீங்கள் போராடினீங்க, அப்போ நீங்கள் ஊழலுக்கு எதிராகனா காங்கிரஸ்க்கு எதிராக. அப்போ காங்கிரஸ்க்கு எதிராக போராடுற அவங்களுக்கு நீங்கள் இந்த போஸ்ட் கொடுக்குறீங்க, ரைட். வினோத் ராய் அவர் யார்? இந்த 2Gயில் வந்து நிறையா ஊழல் பண்ணிட்டாங்கன்னு சொன்னவர், அவருக்கு நீங்கள் பெரிய போஸ்ட்டு கொடுக்குறீங்க.
இப்போ ஏற்கனவே இந்த விஷ்ணு பிரசாத் அந்த அந்த இவர் ஸ்ரீ பிரசாத் ரவிசங்கர் பிரசாத் அவர் என்ன ரேஞ்சில் இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். இன்னொருத்தர் ராம்தேவ் பாபா, அவர் எல்லாத்தையும் விற்க ஆரம்பிச்சிட்டார். இப்படி ஏற்கனவே நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, ஏகப்பட்ட பேரை காங்கிரஸுக்கு எதிராக ஒரு இயக்கம் ஆரம்பிங்க, அது ஆரம்பிங்க, திரும்பி பின்னாடி ஃபுல்லாக நீங்கள் தான் இருந்திருக்கீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க, இன்றைக்கி மோடி அவர்கள் என்ன பண்ணுறாரு, ஒட்டு மொத்தமாக எதுவுமே யோசிக்கக்கூடாது, மக்கள் எதுவுமே ஒவ்வொரு விஷயமா நம்ம நீங்கள் கொஞ்ச நாளாக பாருங்களேன், ராமர் கோயில் ஆரம்பிப்பாங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மசூதி எனக்கு கொடுங்க அதை ஆரம்பிப்பாங்க, உங்களை யோசிக்கவே விட மாட்டாங்க. இந்த வேலையில்லா திண்டாட்டம், வறுமை, இதை பற்றியும் பேசக்கூடாது, ஒரே இந்த கோயிலை பற்றி பேசணும். அங்கே யோகி கோயிலை பற்றி பேசுவார், நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சியில் ஊழல் பாருங்க, நேரு காலத்தில் நேரு தவறான கொள்கை எழுத்துட்டாரு, 370 கொண்டு வந்துட்டாரு, இந்திரா காந்தி தவறு இழைத்து விட்டாங்க. இப்படி தொடர்ச்சியாக பழைய ஆட்களை குறை சொல்லி கொண்டே இருந்தால் மறுபடி நம்ம சொல்கிற மாதிரி இன்றைக்கி மோடி அவர்களுடைய பேச்சு இப்போ நம்ம சொல்கிற மாதிரி இவர் 25 கோடி மக்களுக்கு எப்படி தூக்கி விட்டார் அப்படிங்கிறது. இன்னொன்று பாதுகாப்புத்துறைன்னு சொல்கிறாரு. பாதுகாப்புத்துறையில் உள்ள பல விஷயங்களை, அதாவது அங்கே இருக்கக்கூடிய பல நிலங்களை இன்றைக்கி கார்ப்பரேட்டுக்கு தாரை வார்த்தது இதே மோடி அவர்கள் தான், இல்லைன்னு மறுக்க முடியுமா? அதான் நம்ம சொல்கிறோமே, பொதுத்துறை நிறுவனங்களுக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டு அதில் வரக்கூடிய பணத்தை வைத்து தான் இவர் கவர்மெண்ட்டே நடக்குது. நாடாளுமன்றம் அப்படிங்கிறது விவாதம் பண்ணுறதுக்கு இவர் தான் சொல்கிறாரு, நாங்கள் நேர்மையும் அதாவது விமர்சனங்களை ஏற்றுக்கொள்கிறோன்னு. விவசாய சட்டம் கொண்டு வந்தீங்க, யாரை கேட்டு எந்த விவாதம் பண்ணி கொண்டு வந்தீங்க? அந்த விவசாய சட்டம் கொண்டு நீங்கள் சொன்ன வார்த்தை ஒரு வரி கூட பின்வாங்க மாட்டோம்னீங்க. அவங்க 1 வருஷங்கிட்ட அங்கே உட்காந்துருந்ததுக்கு அப்புறம் பின்வாங்கினீங்கன்னா ஏன் இந்த பின்வாங்கினீங்க? அப்போ நீங்கள் போட்ட சட்டம் தப்பா? நீங்கள் போட்ட சட்டம் தப்பா இல்லை உங்கள் கோரிக்கைக்கு தப்பா? என்னக்கு தப்பு சொல்லணும்ல, அதற்கு நீங்கள் பதிலே சொல்ல மாட்டீங்க. மறுபடியும் நம்ம சொல்கிறோம், எந்த விஷயத்தை எடுத்தாலும் ஒரே ஒரு பாயிண்டில் கொண்டு வந்து இப்போ இவர் நிறுத்திட்டார். யார்? அமித்ஷா. நாட்டில் பொது சிவில் சட்டம் அமுல்படுத்த விட வேண்டும், நாங்கள் அந்த சிஐஏ கொண்டு வருவோம். அப்போ நீங்கள் கொஞ்சம் யோசனை பாருங்களேன், கடைசி நேரத்தில் இவங்க சொல்கிறது விஷயம் என்னென்னா, இப்போ காங்கிரஸ் அதுக்குள்ளே போகணும்ல. இப்போ காங்கிரஸ் மற்ற விஷயத்தெல்லாம் பேசாதில்ல. நீங்கள் பொது சிவில் சட்டம் ஏன் சொல்கிறாங்கன்னா, பொது சிவில் சட்டம் வந்தால் இஸ்லாமியர்கள் எதிர்ப்பாங்க. அப்போ பாருங்கள், இந்துக்களுக்கான நாடு, இஸ்லாமியர்கள் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க, இந்துக்கள் ஓட்டை ஒருங்கிணைக்கக்கூடிய முயற்சியில் கடைசியாக இந்த இவ்வளோ நாள் ஈடுபடுறாங்க. நம்ம என்ன கேட்குறோம், நீங்கள் ஆட்சி விட்டு போகிறீங்க, நேற்று வெள்ளை அறிக்கை கொடுத்தீங்க பாருங்கள், காங்கிரஸ் ஆட்சியில் இப்படி இருந்ததுங்க, நான் எங்கள் ஆட்சியில் எப்படி இருக்குதுங்க, காங்கிரஸ் ஆட்சியில் வறுமை இப்படி இருந்ததுங்க, நான் எங்கள் ஆட்சியில் வறுமை இப்படி. இதில் காமெடியான என்னென்னா, அவங்க நிர்மலா சீதாராமன் சொன்னதெல்லாம் பொய். அதான் நம்ம சொல்கிறோமே, எப்படி அதாவது இங்கே இருக்கக்கூடிய சென்னை, அங்கே இருக்கக்கூடிய திருநெல்வேலி, தூத்துக்குடி, இதுக்கெல்லாம் வெள்ளச்சாதம் ஏற்படுச்சா இல்லையா? நீங்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கீங்க, ஏற்படுச்சா இல்லையா? ஒரு ரூபா கூட கொடுக்காம இன்றைக்கி பாராளுமன்றத்தில் எல்லாத்துக்கும் நாங்கள் கொடுத்துட்டோம்னா எப்படி? ஏன்னா காசு கொடுக்கவே இல்லைங்க, ஆனால் கொடுத்துட்டேன்னு சொல்லிடுறது. அங்கே தான் யாரும் ஏற்று கேள்வி கேட்க ஆளே இல்லையா? ஏற்று கேள்வி கேட்டால் தான் வெளியே அனுப்பி விட்டுறீங்களே, அப்புறம் எப்படி யாரும் கேள்வி கேட்பாங்க? நீங்கள் சொல்கிறது தான் பதில். இப்படி ஒரு பொய் பேசிகிட்டு இருந்தால் எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. அப்போ நாடாளுமன்றங்கிற கட்டடத்தை நீங்களே கட்டிக்குவீங்க, அதில் நீங்களே உட்காருவீங்க, உள்ளே வரவங்களெல்லாம் வெளியே அனுப்பி விட்டுருவீங்க, நீங்களே பேசிக்குவீங்க, நீங்களே விவாதம் இல்லாமல் ஒரு சட்டத்தை போட்டுருவீங்க. ஒரு மோடி எதுக்கும் பேசவே மாட்டார், ஆனால் இன்றைக்கி பேசுவார். மணிப்பூர் விஷயத்துக்கு அவர் பேச மாட்டார், ஆனால் இன்றைக்கி அவர் பேசுவார். என்ன பேசுவார்? காங்கிரஸ்காரங்க திருடு பசங்க, இவங்க திருடங்க, யார்? இவர் மட்டும்தான் யோக்கிய, நாங்கள் மட்டும்தான் யோக்கிய சிகாமணி அப்படின்னு பேசுகிறாரு. இதை பார்த்துட்டு இருக்க மக்கள் மக்களிப்பட்ட போய் இப்போ இந்த விஷயம் மோடி அவர்கள் பேசிகிட்டு இருக்கும் போதே அந்த தொலைக்காட்சியில் நிறைய டிபேட்டில் வந்துருச்சேன், ஒவ்வொரு ஒவ்வொரு இது கொடுக்குறாங்க, அதில் மக்கள் கருத்தில் எடுக்கிறாங்க. பாருங்க, மோடி அவர்கள் காங்கிரஸ் ஆட்சியில் 1,26,000, அது 1,26,000 கோடி எப்படிங்க இம்பாக்ட் வரும்? நீங்கள் தமிழ்நாட்டில் போய் 1,26,000 இங்கேயே இம்பாக்ட் வராதுங்க, அங்கே எப்படிங்க இம்பாக்ட் வரும்? நீங்கள் யூபிலையோ மகாராஷ்டிராவில் போயிட்டு 1,26,000 கோடி இவர் ராஜா அடிச்சிட்டாருன்னா, ஆமாங்க அடித்தார், அதெல்லாம் முடிஞ்சு போச்சாங்க. அதாவது இந்திரா காந்தி செத்து போயிட்டார், நேரு பண்ணாங்க கதையெல்லாம் பேசிகிட்டு இருந்தால் இப்படி எடுபடுமா? அப்போ இவங்க அழகாக வலையில் விழுந்துட்டாங்கிறது தெரியுதா? இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தோம்ல, வரக்கூடிய தேர்தல் ஊழலுக்கு எதிரான தேர்தல்னு சொல்லும் போதே ஒன்று தெரியும். போன தடவை காங்கிரஸ் ஆண்டு, இந்த தடவை இங்கே வந்தால் கூட பொறுத்துக்கலாம். 10 ஆண்டு நீங்கள் தான் இருந்தீங்க, 10 ஆண்டுக்கு பின்னாலும் காங்கிரஸ் ஆட்சி ஊழல்னு சொன்னீங்கன்னா இத்தனை வருஷம் நீங்கள் என்ன பண்ணீங்கிற கேள்வி இயல்பாக எழுப்பாளு. எல்லா விஷயத்தையும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் ஒன்று தான், சாமானிய ஒரு மக்கள் காலையில் எழுந்திரிச்சு அவன் வெளியில் போகிறான், நீங்கள் பெட்ரோலுக்கு ஜிஎஸ்டி, சாப்பிட்ற அரிசிக்கு ஜிஎஸ்டி, எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி, ஆப்ரேஷன் பண்ணால் அந்த சவக்கடங்கு போகிறோம்ல அந்த ஐஸ் கட்டி அதுக்கு ஜிஎஸ்டி, எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி போடும்போது இனிமேல்
நீங்கள் எதை வச்சு மெயின்டைன் பண்ணுறீங்க? தொலைக்காட்சிகள் எல்லாம் இப்போ எதை காட்டிகிட்டு இருக்காங்க? உங்ககிட்ட பணம் வாங்குற தொலைக்காட்சி மோடி அரசின் சாதனைகள் அதுக்கு பணம் செலவு பண்ணிகிட்டு இருக்கீங்க, ரைட். இப்போ எல்லா தொலைக்காட்சியும் எப்படி கொண்டு வராங்க? ராமர் கோயிலுக்கு கட்டுக்கடங்காத கூட்டம் வந்து விட்டது, ராமர் கோயிலுக்கு அப்படி கூட்டு போகிறாங்க, ராமர் கோயிலுக்கு இப்படி கூட்டு போகிறாங்க. அதாவது மோடி அவர்களுடைய ஆட்சியில் மக்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, வேலையில்லா திட்டம், இதை எதை பற்றியும் பேசுறது இல்லை, ராமர் கோயிலை பற்றி பேசுறது. அடுத்து என்ன பேசுறது? சிஐஏ பற்றி பேசுறது. சிஐஏ வந்தால் நாட்டுக்கு எவ்வளோ பாதிப்பு, வெளியிலேருந்து வரக்கூடிய ஆபத்து. இன்றைக்கி அதான் சொல்கிறாரு, பாதுகாப்பு முக்கியம். ஏங்க 10 வருஷம் இன்னும் பாதுகாப்பு முக்கியம் என்ன? உங்கள்கிட்ட தான் ஆட்சி கொடுத்தோம். 10 வருஷத்துக்கு அப்புறம் இதே கதையை சொல்லிட்டு இருக்கீங்களே. 10 வருஷமாக நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏதோ ஒன்று பண்ணால் போதும், பாதுகாப்பு, மும்பையில் தாக்குதல், அந்த தாக்குதல், டக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் வரும். சிஐஏ வந்து என்ஐஏ எல்லா ஊர்லேயும் சோதனை பண்ணுறாங்க. நம்ம என்ன கேட்குறோன்னா, தேசத்தின் பாதுகாப்பு உங்கள் கையில். தேசத்தின் பாதுகாப்புக்கு எந்த விதமான சமரசத்தையும் யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்ம எல்லாத்தையும் சொல்கிறோம். 10 வருடங்களாக உங்கள்கிட்ட தான் ஆட்சி குடித்தோம். இன்னும் தீவிரவாதத்தை கட்டுப்படுத்தணும். எப்போ தான் கட்டுப்படுத்துறீங்க? நம்ம ஒன்றும் புரியல. காங்கிரஸ் ஆட்சியில் எவ்வளோ நடந்தது, உங்கள் ஆட்சியில் எவ்வளோ நடக்குது? விசாரிக்கணுமா இல்லையா? இன்னொன்று, பெண்களுக்கு வந்து காங்கிரஸ் பேச மாட்டேங்குது. பெண்களுக்கு என்ன பில்கிஸ் பாண்டில் என்ன, ஏன் அவங்க பெண்கள் இல்லையா? அதை பற்றி நீங்கள் பேச மாட்டீங்களா? எல்லாரும் மனிதர்கள் நீங்களே சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறீங்க? ஐயோ சிறுபான்மையினரை பற்றி பேச போகிறாங்க, இஸ்லாமியர்களை பற்றி பேச மாட்டுறாங்கன்னு. அவங்க மகம். இன்னொன்று, மதச்சார்பற்ற நாடு அப்படிங்கிறதுக்கே ஒரு புது உதாரணம் சொல்கிறாருங்க. இது வரைக்கும் 1 2. ஆனால் அமித்ஷா சொல்கிறார் 1 1 2 இல்லைங்க, 1 1 3. நாங்கள் வந்து ஆர்எஸ்எஸோட கொள்கை அப்படின்னா உங்கள் கொள்கைன்னா எல்லாம் ஏற்றுக்கணுமா? இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மதச்சார்பற்ற நாடு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவர் சொல்கிறார் அமித்ஷா புது விளக்கம், யாரும் சொல்லாது, பெரிய ஏகப்பட்டது படிச்சுட்டு வந்திருக்காரு பொழுது. அமித்ஷா சொல்கிறார் மதச்சார்பற்ற நாடுனா எல்லாருக்கும் ஒரே சட்டம் இருக்கிறது தான் மதச்சார்பற்ற நாடு. என்ன கேட்குறோன்னா, ஏதாவது புரிஞ்சு பேசுகிறாரா, புரியாமல் பேசுகிறாரா? குஜராத்தில் இருக்கவங்க என்ன சாப்பிட்றாங்க, இருக்க தமிழர்கள் என்ன சாப்பிட்றாங்க, மணிப்பூரில் இருக்கோம் நம்மளும் ஒன்றாங்க. நீங்கள் அங்கே மணிப்பூர் போங்க, மணிப்பூரை எந்த ஊரோ நீங்கள் போங்களேன், நமக்கு அவங்களுக்கு ஒரே மரியாதை. அவன் கலாச்சாரம் வேறு, எல்லாமே வெவ்வேறு. எல்லா ஒன்றியங்களும் சேர்ந்து தானே இந்தியா நாடு. இந்தியாவே ஒரு நாடே இல்லைங்கிற நீங்கள் இந்தியா ஒரே நாடுனா என்ன ஊரை ஏமாற்றிட்டு இருக்க வேலை? இந்தியா ஒரே நாடா? யார் சொன்னது ஒரே நாடுன்னு சொல்லிட்டு? இதை பேர் நிறைய பேர் தெரியாமல் பாரத் மாதா கி ஜெய். இந்தியா ஒரே நாடு இல்லை, எல்லா மாநிலங்களுடைய கூட்டமைப்பு தான் இந்தியா. அது வந்து நேரு அவர்கள் உறுதி கொடுத்தாரு, காந்தியார் இருக்கும்போது பண்ணது. அப்போ அவங்க பண்ணதே தப்புன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, நீங்கள் உங்களை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒன்று, நீங்கள் வந்து ஒரு நார்மல் பர்சனாக இருக்க முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து பேசுகிறதெல்லாம் பொய்யா பேசுகிற. நிர்மலா அவர்களுடைய ஆணவம் பேச்சு அதான் நான் சொல்கிறாங்க. நிர்மலா வந்து நிர்மலா அவர்கள் தமிழ்நாட்டில் இன்னும் நீங்கள் யோசனை பாருங்கள், எத்தனை கோடி செலவு பண்ணாலும் ஜெயிப்பாங்களா அவங்க? இதில் வந்து ஐயோ நமக்கு உண்மையிலே அண்ணாமலை பேசுகிறலாம் காமெடியின் உச்சமாகி போச்சு. ஆனால் உண்மையிலேங்க அதிமுக நல்லா அடி கொடுக்குறாங்க அவங்களுக்கு. அண்ணாமலையை விட்டு திமுக கூட அமைதியாகிட்டாங்க. இன்றைக்கி வந்து எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை ரவுண்டு கட்டி அடிக்கிறார் பாருங்க. இதெல்லாம் தேவைதான் அவங்களுக்கு. ஏன்னா ரொம்ப வாய் துடுக்கு, எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் தான் அவ்வளோ புக்கு படிச்சிருக்கேன், இவ்வளோ புக்கு படிச்சிருக்கேன். இவரே 10,000 புக்கு படிச்சிருக்காருன்னா மோடி எவ்வளோ படிச்சிருப்பார்? அவர் 50,000 புக்கு படிச்சிருப்பார். அவர் அமித்ஷா அதை விட அதிகமாக படிச்சிருப்பார். மொத்தமான அந்த கொள்ளை கூட்டக்காரர்கள் இருக்காங்க, அந்த மாதிரி தான் இப்போ மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ₹1 கூட யாருக்கும் கொடுக்காம, ஆனால் பேசுறது மட்டும் வாய் கிளிய பேசுறீங்க. காங்கிரஸ் ஆட்சி நடந்தது, இங்கே இருக்கக்கூடிய எவ்வளவோ இங்கே எவ்வளோ ஜெயலலிதா இருந்தாங்க, எல்லாரும் இருந்தாங்க. யாராவது இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்களா? எல்லா முதலமைச்சர்களுமே இங்கே போராட்டம் பண்ணக்கூடிய நிலவில் கையேந்தி வைத்தது யார்? ₹1 கூட கொடுக்காம தொடர்ந்து பொய் பேசிட்டு இருக்கிறது யார்? இப்போ வந்து இந்த சிஏஜி அறிக்கை வெளியிட்டது, நீங்க இருக்கும்போது தானே சிஏஜி அறிக்கை வெளியிட்டது. அதில் என்ன சொன்னாங்க? ஒரே செல் நம்பரில் வச்சுக்கிட்டு இத்தனை 1000 கோடி ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னாங்களே. நீங்கள் தான் சொல்றீங்களே டிஜிட்டல் இந்தியா. டிஜிட்டல் இந்தியாவில் என்ன கண்டுபிடிச்சிங்க? டிஜிட்டல் இந்தியாங்கிறது ஊரை ஏமாற்றி உலையில் போடுறது தான் டிஜிட்டல் இந்தியாவா? நமக்கு ஒன்றும் புரியவே இல்லையே. அப்போ கேட்டால் அதானி மட்டும் எவ்வளோ பணக்காரர்னா இங்கே இருக்க அண்ணாமலை சொல்கிறார் அவர் பெரிய புட்சாலி, பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்துறாரு. ஏங்க பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்துறதுக்கு அதானி தான் வேணுமா, மற்ற யாரும் இல்லையா? அதானிக்கு மட்டும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது ஏன்? எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை தானே. அதானியை பற்றி பேசினோன்னா ராகுல் காந்தி இப்போ பிரச்சனை பண்ணுறீங்க, மஹிமா மைதாக்கு பிரச்சனை பண்ணுறீங்க. என்ன ஒன்று, எதிர்க்கட்சி சரியா இல்லை, அந்த சரியா இல்லை, அதனால உங்கள் கொண்டாட்டம் போட்டுறீங்க. மறுபடியும் நம்ம சொல்கிறோம் இந்த விஷயங்கள் இன்னைக்கு நம்ம சொல்கிறோம், எழுதி வச்சுக்கோங்க. இன்னைக்கு மோடி அவர்கள் பேசுனது, அமித்ஷா அவர்கள் பேசுனது நல்லா ஒன்று தெரியுது. வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இவங்க எதை வச்சு பிரச்சாரம் பண்ணுறாங்க? காங்கிரஸ் ஆட்சி ஊழல் ஆட்சி. நீங்களே கொஞ்சம் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், காங்கிரஸ் ஆட்சி ஊழல் ஆட்சின்னு இப்போ யார்ட்டா சொன்னால் எடுபடுமா? வீரப்பன் மிக மோசமானவன். ஆமாங்க, மோசமானவன். 10 வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சு போச்சுன்னு தானே கேட்பாங்க. இப்போ போய் இதை கேட்க முடியுமா? ஏதாவது லாஜிக்காக ஏதாவது பேசுகிறீங்களா? நேற்று நடந்த விஷயத்தை நீங்கள் பேசினா ரைட்டு. பாருங்கள், ராகுல் காந்தி வந்து அந்த இதில் ஊழல் பண்ணிட்டாரு. ஏன்னா பெரும்பாலான மாநிலங்களில் இவங்க தான் ஆட்சியில் பண்ணுறாங்க. அப்போ பெரும்பாலான மாநிலங்களில் அந்த மாநிலங்களில் போய் வெளியால் இப்போ காங்கிரஸ் போய் என்ன சொல்லும்? மத்திய பிரதேசத்தில் ஊழல் சொல்லுமா, சொல்லாதா? குஜராத்தில் ஊழல் நடத்துக்குது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அங்கே போயிட்டு இல்லை தேனாரும் பாலாரும் ஓடுதுன்னு அங்கே இருக்க மக்கள் நம்புவாங்களா?
எப்படி நம்புவாங்க? நீங்கள் யூபிக்கே ஒன்றும் பண்ணலையே. இப்போ என்ன சிக்கல்? யூபியில் எதுக்கு திடீர்னு அந்த ஒரு 3 மசூதிகளை கொடுங்கன்னு ஏன் கேட்குறாரு இவர் நம்ம யோகி? இவ்வளோ நாள் உங்களுக்கு ஏங்க நீங்கள் 10 வருஷமாக இருந்தீங்க, அப்போல்லாம் அந்த மசூதியை கேட்கல, இப்போ ஏன் கேட்குறீங்க? திடீர்னு பார்த்தா ஒரு மதரசால உள்ள அப்போ என்னென்னா முஸ்லீம்களுக்கு எதிராக இன்னமும் வேகப்படுத்துகிறீர்கள் அப்படின்னா வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுடைய இலக்கு மறுபடியும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பழைய ரெக்கார்டு தான். இந்துக்களே ஒன்று கூடுங்கள், இந்துக்களே ஒன்று கூடுங்கள், ஊழல் ஆட்சியை ஒழியுங்கள். நீங்கள் இந்துக்களே ஒன்று